ஹலோ ஆல், திஸ் இஸ் ஆஷியா ஃப்ரம் ஆஷியாஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ இன்றைக்கி வந்துட்டு பிரைன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்துட்டு சூடான ஒரு வானிலையில் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து 15 to 20 வந்துட்டு ஷாலட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா வந்துட்டு சாட்டே ஆனதுக்கப்புறமா வந்துட்டு நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் இப்போது வந்துட்டு ஒரு ஃபுல் பிரைன் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது இதை வந்துட்டு நல்லா ஸ்பேட்சுலாக வச்சுட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு அதை கொத்தி விட்டுறணும். லைக் வந்துட்டு ஒரு முட்டை பொடி மாஸ் மாதிரி தான் இப்போது இந்த பிரைன் ஃப்ரை இருக்கும் லிட்ரலாக பார்க்குறதுக்கு. ஸோ இது நல்லா வந்துட்டு சாட்டே பண்ணி விட்டுருங்க. அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோடையும் அந்த சின்ன வெங்காயத்தோடையுமே வந்துட்டு அது நல்லா வந்துட்டு மிக்ஸ்அப் ஆகி சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது இதை நல்லா கிண்டினதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மிளகு சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு டீஸ்பூன் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாமே வந்துட்டு நல்லா மிக்ஸ்அப் ஆகணும். ஸோ நல்லா மிக்ஸ்அப் பண்ணி விட்டுட்டே இருங்க. அது வந்துட்டு தீஞ்சிடக்கூடாது. ஸோ அதனால் வந்துட்டு ஃப்ளேம் வந்துட்டு ரொம்ப கம்மியான ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுட்டு நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபைனலாக வந்துட்டு பிரைன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஸோ அந்த முறுமுறுப்பு பார்ட் தான் வந்துட்டு அந்த மெரூன் கலரில் இருக்கிறதெல்லாம். ஸோ அது இன்னுமே வந்துட்டு செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.